திருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. சக்தி கவிதா அவர்களிடமிருந்து ஆரம்பிப்போம். வணக்கம் சக்தி கவிதா. ஓம் சக்திங்க. குருவடி சரணம், குருவடி சரணம். சக்தியில் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஓமும் சக்தியே. ஆன்மீக குரு அருள்திரு பங்காரம்மாவின் திருவடிகளே சரணம். ஓம் சக்தி. சக்தி, இப்பொழுது நமது அம்மா ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் நடத்திய அற்புதத்தில் இன்று சொல்லவிருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா தென்னம்பட்டி கிராமம் சேர்ந்த சுப்பிரமணி முனியம்மாள் அவர்கள் குடும்பத்தில் அம்மா நடத்திய அற்புதங்கள் பற்றி சொல்லவிருக்கிறேன் சக்தி. அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள். அவர்களுடைய சுப்பிரமணி அவர்களுடைய அண்ணா தம்பி எல்லார் வீட்லயும் ஆண் வாரிசு உள்ளது. ஆனால் இவர்கள் வீட்டில் மட்டும் ஆண் வாரிசு இல்லை என்று எல்லாரும் சொந்தக்காரங்கள், இந்த மாதிரி மச்சான் ஒய்ஃப், கொழுந்தன் ஒய்ஃப், அந்த மாதிரி அவங்க எல்லாம் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்க வீட்டுல ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்திருக்கு. அப்போ அழுதுட்டே இருந்திருக்காங்க. நம்ம அம்மா பத்தி அவங்களுக்கு தெரியாதுங்க சக்தி. மத்த ஆலயங்கள்ல அவங்க அழுதுட்டு கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்பொழுது இவங்க 2013 அவங்க ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு 4-5 டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்காங்க சக்தி. கர்ப்பப்பையில அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீர் கட்டி இருக்கு, அதனால இனி நீங்கள் குழந்தையெல்லாம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்ல, அந்த கர்ப்பப்பை நீங்க எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சக்தி. கர்ப்பப்பை நீர் கட்டி இருப்பதால அவங்களுக்கு ரொம்ப அழுக தாங்க முடியல. என்னடா நமக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தோம், இப்படி சொல்லிட்டாங்களே, கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அழுதுட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் 4-5 டாக்டர் செக் பண்ணிருக்காங்க சக்தி. எல்லா டாக்டரும் ஒரே மாதிரிதான் சொல்லியிருக்காங்க, கர்ப்பப்பை நீங்க எடுக்கணும், அதுல நீர் கட்டி ரொம்ப வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மறுபடியும் மனசு தளர விடாம இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. 6வது ஒரு டாக்டர், அவங்க லேடி டாக்டர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலே செக் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, சரிம்மா நீர் கட்டி மட்டும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டு நீங்க ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் குழந்தை கிடைக்கலாம், இல்லை என்றால் இல்லை, ஆனால் இந்த நீர் கட்டியை மட்டும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த சக்தி ஓவரிஷ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சக்தி. இவங்கள சரி அழுதுட்டு நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. 40,000 பணம் கட்டணும்னு சொல்லுமே, நாங்க பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வரோம் சத்தின்னு வந்துட்டாங்க முனியம்மா. அப்புறம் வீட்டுல அழுதுட்டு போது பக்கத்து வீட்டுல ஒரு சக்தி, நம்மளுடைய செவ்வாடை தொண்டர் ஒருவர், அவர்களுக்கு 58 வயது இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த அம்மா வாங்க, நாங்க திண்டுக்கல்ல மலை அடிவாரத்தில் ஒரு ஆதிபராசக்தி மன்றம் இருக்கு, வழிபாடு மன்றம் இருக்கு, அந்த மன்றத்துல நீங்க வேண்டிக்குங்க, ஏன்னா மன்றத்துல நிறைய பேருக்கு வேண்டிக்கிட்டவங்களுக்கு நிறைய நடந்திருக்கு, நீங்களும் வாங்க வேண்டிக்கன்னு சொல்லி அழைத்திருக்கிறார்கள். அப்பொழுது சரி, எல்லா தெய்வத்திடம் வேண்டிட்டு வந்துட்டோம், நமக்கு எதுவும் இல்லை. கடைசியா நமக்கு டாக்டர் 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, கர்ப்பப்பையில நீர் கட்டி எடுத்தாலும் குழந்தை கிடைப்பது வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. 2 ஆப்ஷனா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம போய் அந்த ஆதிபராசக்தி மன்றத்துல போய் நம்ம வேண்டிக்கலான்ட்டு அந்த வயதான நம்மளுடைய செவ்வாடை தொண்டர் அவர்களுடன் சென்றிருக்கிறார்கள் சக்தி. மலை அடிவாரம், திண்டுக்கல் மலை அடிவாரம், DG 1 மன்ற நம்பர். அங்க போய் அழுதுருக்காங்க, ரொம்ப அழுது நம்ம அம்மாவிடம் வேண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சக்தி. அப்பொழுது ஒருவர் நம்மளது செவ்வாடை தொண்டர் ஒருவர் பேண்ட் ஷர்ட், சிவப்பு பேண்ட் சிவப்பு ஷர்ட் போட்டு நின்னுட்டு அந்த பெண்ணிடம் சொல்லியிருக்கிறாங்க, ஏனம்மா இவ்வளவு அழுகிறாய், நீதான் என்னை நம்பி வந்து விட்டாயே, நாளை என் மன்றத்துக்கு வந்துட்டியே, கண்டிப்பாக நீ கேட்கும் வரம் கிடைக்கும், உனக்கு ஆண் வாரிசு கிடைக்கும், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு அந்த பக்கம் நடந்து போயிட்டாங்களாம் சக்தி. யாருன்னு தெரியாது என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த அம்மாவிடம் இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தர் என்கிட்ட செவ்வாடை போட்டிருந்தாங்க, கவலைப்படாத, இங்க எங்களை நம்பி வந்துட்டீங்க, கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரி அம்மாவே பங்கார அம்மாவே சொல்லிவிட்டார்கள், இனி நீ ஏன் கவலைப்படுகிறாய், கண்டிப்பாக உனக்கு ஆண் வாரிசு கிடைக்கும், உனக்கு கர்ப்பப்பையில இருக்கிற மிஸ்டேக்கும் அது எங்க அம்மா சரி பண்ணிடுவாங்க, நிறைய அற்புதம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அம்மா கிட்ட வேண்டிட்டு வந்திருக்காங்க. அந்த வேண்டிட்டு நைட்டு இரவில் கனவில்
அதே போன்றே நம்ம பங்கார் அம்மா தெய்வம் அந்த சக்தி உருவத்துல வந்து கவலைப்பட மறுபடியும் அழுதுட்டே இருந்திருக்காங்க சக்தி. அழுகாதம்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. அப்ப 2-3 மாதங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். உனக்கு நான் வாசு தருகிறேன். நீ ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் என்று கனவில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் இது வந்து 2013ல நடந்ததுங்க சத்தி. அது அவங்க ஹாஸ்பிட்டல் போகல. போகாமயே ஒரு 2-3 மாசம் இருந்திருக்காங்க சத்தி. கன்சீவா இருந்திருக்காங்க. இவங்க யாருகிட்டயும் வெளியில சொல்லவும் இல்ல. ஒரு 5 மாதங்களுக்கு பிறகு போய் செக்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்தி. ஆனால் ஒரு பெரிய அதிசயம், ஆச்சரியம், அந்த நீர்க்கட்டி இல்லை. அது என்ன ஆயிற்று என்னவென்று தெரியவில்லை. அம்மா கனவில் வந்து சொன்னதினால் அந்த அம்மாவும் நம்ம மன்றத்துக்கு வர்ற அம்மாவும் என்ன சொல்லிக்கிறாங்க, அம்மா கனவுல சொல்லிட்டாங்களே நீங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சத்தி. பெரிய அதிசயம் ஆச்சரியம் நடந்திருக்கு. அந்த நீர்க்கட்டியும் இல்ல. ஆனா குழந்தை உருவாயிருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நீங்க மாசம் மாசம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் 7வது மாசம் போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சக்தி, அந்த அவங்களுக்கு வந்து அந்த நஞ்சு நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நஞ்சு கொடி முன்னாடி இருந்தது, குழந்தை பின்னாடி இருந்திருக்கு. அப்ப 2 உயிரை காப்பாத்துறது கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. திருப்பி வந்து அழுதுட்டே படுத்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. நாளைக்கு வந்து அட்மிஷன் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க திரும்ப வந்துட்டாங்க சக்தி. வந்துட்டு அழுதுட்டே படுத்துட்டு இருந்திருக்காங்க. 5 மணி வரை அழுதுருக்காங்க சத்தி. ஏமா நீங்க உங்க மன்றத்துக்கு வந்து நான் வேண்டி நீங்க கொடுத்ததுதான். அதுல இருந்து உங்களுக்கு வாரம் மன்றத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன். நீங்க கொடுத்த குழந்தைதான் ஆண் வாரிசு தருவீங்கன்னு நம்பிக்கையோட வந்துட்டு இருக்கேன். டாக்டர் இப்படி சொல்றாங்க. என் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா இந்த 3 பெண் குழந்தைய வச்சிட்டு இருக்கிறேன். யாருமா காப்பாத்துவாங்க 3 பெண் குழந்தைய? நான் உங்களை நம்பிதான் வந்தேன். நீங்களும் கனவுல சொல்றதை நம்பிதானமா இருந்தேன்னு 5 மணி வரையும் அழுதுருக்காங்க சத்தி. அப்போ 5 மணிக்கு மேல கண் அசந்து தூங்கி இருக்காங்க. அப்போ அவர்களுடைய கனவுல இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் தங்குற அந்த ஹாஸ்பிட்டல் கனவுல வந்திருக்கு. பெட்ல இருந்திருக்காங்களா வார்ட்ல. கிழமைக்குல இருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. வந்து ஒரே வார்த்தை சொல்லியிருக்காங்க, இது எங்களால எல்லாம் முடியாது. நீ கும்பிட்ட சாமி காப்பாத்தினால்தான். நீ கும்பிட்ட சாமியை கூப்பிடு. சாமியால மட்டும்தான் முடியும். எங்கனால முடியாதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்களாம் சொல்லி. அதே மாதிரி அவங்க டாக்டர் இந்த சைடு போனதுமே தென் வடக்குல இருந்து ஒரு செவ்வாடை அணிந்து நர்ஸுங்க எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அதே போல புல் சிவப்போட சக்தி வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அம்மா வந்து கவலைப்படாத, நான் உனக்கு பிரசவம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க கனவுல. சொல்லிட்டு வயிற்றுல கை வச்சுன்னு சொல்லி ஒரு திருப்பி இப்படி திருப்பின மாதிரி இருந்ததுங்களாம். ஒரு திருப்பி இப்படி திருப்பி இருக்காங்க. திருப்பினது மட்டும்தான் நல்லா தெரியுதுங்களாமா. அப்ப பார்த்தா குழந்தைய எடுத்து கையில கொடுத்துருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சு. இதெல்லாம் விடிய காலைல 5 மணிக்கு அவங்க கனவுல வந்தது. எடுத்து கையில கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏன் போய் கவலைப்பட்டுட்டு இருக்கிற? அம்மா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சுட்டாங்க. அப்புறம் எழுந்திரிச்சு பார்த்திருக்காங்க. ஆஹா நமக்கு பிரசவம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு நினைச்சு எந்திரிச்சு பாத்துருக்காங்க. அப்பவும் நம்ம செவ்வாடை தொண்டர் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. அப்ப கவலையே படாத, நம்ம அம்மாவே வந்து உனக்கு பிரசவம் பார்ப்பாங்க, உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கும், நீ எந்த கவலையும் படாத, இன்னும் 1 மாசம் காத்துரு, இப்ப பிரசவ வலி எதுவும் இல்லையில, அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க சக்தி. அப்பவும் நம்ம அம்மாவை வேண்டிட்டு நம்ம அம்மாவுடைய மந்திர நூல் கொடுத்துருக்காங்க, மந்திரம் படிக்க சொல்லி அதை படிச்சுக்கிட்டு அம்மா வேண்டிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த பிரசவ காலம் வரும்போது கரெக்டா 9 மாதத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆயிருக்காங்க சக்தி. அவங்க கனவுல பார்த்த அதே மாதிரியே அதே பெட்லயே அதே ஹாஸ்பிட்டலே இருந்திருக்காங்க. பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு சக்தி. அப்ப அதே போலவே ஒரு செவ்வாடையோட சக்தியும் வந்திருக்காங்க. இன்னொரு டாக்டரும் வந்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா போயிட்டு பிரசவம் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து பார்த்து என்ன சொன்னாங்களாமா, இது வந்து நார்மல் ஆகிறது ரொம்ப சிரமம் தான், சிசேரியன் தான் பண்ணி எடுக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க நம்ம அம்மாவை மூலமந்திரம் சொல்லிட்டு வேண்டிட்டே இருந்திருக்காங்க. அம்மாவை கேட்டு, அம்மா நீங்க தான் வந்து எனக்கு கனவுல வந்து பிரசவம் பாத்தீங்களா, அது மாதிரி வந்து என்னையும் என் குழந்தையை காப்பாத்தி கொடுக்குமா, எங்க வாசை காப்பாத்தி கொடுக்குமான்னு சொல்லிட்டு அம்மாட்ட அழைச்சிருக்காங்க. அதே போலவே சக்தி ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் உள்ள கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் மயக்கூச்சி போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. நல்லபடியா ஆண் குழந்தை வாரிசு கொடுத்துட்டாங்க அம்மா. 3 பெண் குழந்தைக்கு அப்புறம் 4வதா ஒரு ஆண் வாரிசு அம்மா தந்திருக்காங்க சக்தி. அவங்க ரொம்ப சொல்லும் போது அழுது கொண்டே சொன்னார்கள் சக்தி. நமது ஆலயத்துக்கு வந்திருந்தார்கள், சொன்னார்கள் அழுது கொண்டே. எல்லாம் பக்கத்துல 4 சக்திகளை இருந்தோம், அழுதுட்டு சொன்னோம். அம்மா எவ்வளவு அற்புதங்கள் நிறைய பண்ணிருக்காங்க. அந்த பையனுக்கு 3 வயதுல 2014ல அந்த பையன் பிறந்துட்டான். 2017ல ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பைக்காரன் வந்து அடிச்சுங்க. அவங்க பாப்பாவும் அந்த பையனும் நடந்து வந்திருக்காங்க. அந்த பைக்காரன் அடிச்சதுல தூக்கி வீசி விழுந்திருக்காங்க சக்தி. அந்த பையன் அந்த தூக்கி வீசி விழுந்ததுல அந்த 3.5 வயசு குழந்தை பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்ல, ஷூ மட்டும் 2ஆ கட் ஆயிடுச்சுங்களாமா. அந்த பையன் போட்டு அந்த ஷூ மட்டும் 2ஆ கட் ஆயிடுச்சு.
அப்ப அந்த குழந்தைக்கு கால்ல எந்த காயம் இல்ல. பெரிய அதிசயம். அங்கிருந்து வந்து தூக்குனவங்க, அந்த குழந்தைய எடுத்து பார்த்தவங்க எல்லாரும் அதிசயப்பட்டுருக்காங்க சத்தி. ஆ அந்த தெப்பம் அந்த தென்னம்பட்டி கிராமத்துல. அந்த குழந்தைக்கு எந்த காயம் ஆகல. அந்த மாரி அம்மா குடுத்த அந்த குழந்தை, அவங்க குடுத்த அந்த ஆண் குழந்தை வார்த்தை நல்லா இருக்குது. எந்த ஒரு எப்படியோ ஒரு ஆபத்து வந்துன்னு அம்மா காப்பாத்திட்டாங்க அப்படின்ட்டு. அம்மாவுடைய அருள்வாக்கு ஒன்று சொல்லுகிறேன் சத்தி. அம்மாவுடைய அருள்வாக்கு தான். எந்த தெய்வத்திடம் எங்கு சென்று எந்த தெய்வத்திடம் முறையிட்டாலும் தீர்ப்பு சொல்பவன நானடா மகனே என்ற அருள்வாக்கு உண்மையே. அவர்கள் எவ்வளவு தெய்வத்திடம் எங்கு சென்று முறையிட்டு எவ்வளவு அழுதும் கடைசியில் நமது அம்மாவிடம் வந்து அழுது மன்றத்தில் முறையிட்ட பிறகுதான் அவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். அம்மா கொடுத்திருக்கிறார்கள். அதுபோன்று அம்மா நமக்காக வந்தவர்கள். நாம் என்னவென்று கேட்கிறோமோ அதை அள்ளி தருவதற்காக வந்தவர்கள். எந்த மூலையில் எந்த பெண் அழுது கொண்டிருக்கிறாளோ அவளிடம் சொல் மகளே, அம்மா நான் இருக்கிறேன் என்று சொல்வது போல அந்த முனியம்மாவுக்கு ஆண் வார்த்தை கொடுத்து இப்பொழுது அவர் குடும்பம் நன்றாக இருக்கிறார்கள். நிறைய சித்தார்கள் அவங்களுக்கு இன்னும் என்ன கேட்கிறாங்களோ அதை அம்மா கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அழுது கொண்டே சொன்னார்கள். இன்னும் நிறைய கிராமங்களில் அம்மா என்னென்ன அற்புதம் நடத்தியிருக்கிறார் என்று சொல்ல வாரம் வாய்ப்பு கொடுங்க சக்தி. ஓம் சக்தி. திருவடி சரணம், திருவடி சரணம். சக்தி. நன்றி, நன்றி சக்தி. மிக அற்புதமான ஒரு நிகழ்வு, ஆச்சரியமான நிகழ்வு. அனைவருக்கும் அம்மாவின் மகிமை தெரிந்திருக்கும். தொடர்ந்து நீங்கள் வார வாரம் வந்து கலந்து கொண்டு உங்கள் அனுபவங்களை சொல்லலாம் சக்தி. நன்றி, நன்றி சக்தி. ஐயா பழனிமுருகன் அவர்களிடமிருந்து அவரது அனுபவங்களை தொடர்ந்து நாம் கேட்போம் சக்திகளில். வணக்கம் ஐயா. ஓம் சக்தி. வணக்கம். ஓம் ஓம் சக்தியே குரு வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் இன்புற்று நீடோழி நீடோழி வாழ்க வாழ்கவே. ஓம் ஓம் சக்தியே. ஓம் சக்தி. ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள். இந்த வாரமும் ஒரு ஒற்றுமை, ஒரு மருத்துவ நிகழ்வுதான் நான் தேடி எடுத்து வைத்திருக்கின்றேன், சொல்கின்றேன். எவ்வளவு அளவுக்கு ஒற்றுமை இருக்கிறது என்று நீங்களே புரிந்து கொள்ள முடியும். தொண்டுக்காக உயிர் காத்த அன்னை அப்படிங்கிற தலைப்புல வந்து மேட்டூரை சேர்ந்த சக்தி வேலுச்சாமி ஐயா அவர்கள் எழுதிய கட்டுரைதான் இந்த வார நிகழ்வாக சொல்லவிருக்கின்றோம். இந்த கட்டுரையானது 1994 ஆண்டு அக்டோபர் மாத சக்தி ஒளியில் பக்கம் 48 53 வரை பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓம் சக்தி. மேட்டூர் சக்திகள்ல அப்ப வார வழிபாட்டு மன்றம் 94. அந்த மன்றத்துல வந்து சக்தி ரங்கராஜன் என்பவர் ஒருவர் தொண்டு செய்து கொண்டிருந்தார். அம்மாவிடம் அதிக பக்தி கொண்டவர். இன்னும் சொல்ல போனா தியானத்திலேயே அம்மாவோட பேசுற அளவுக்கு ஒரு பரிமுக்குவம் பெற்றவர் என்று சொன்னார். தொண்டருக்கு தொண்டு செய்து வா என்ற அம்மாவின் அருள் வாக்கைத்தான் அவர் அப்படியே கடைபிடிப்பவர். அவர் ஒரு மில் தொழிலாளி. சக்தி ரங்கராஜன் ஒரு மில் தொழிலாளி. அவர் வேலை செய்து வந்த மில்லு மூடப்பட்டிருந்ததால் வேலையில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார். அப்படி பணக்கேற்ற ஏற்பட்ட நிலையிலும் கூட எப்படியாவது கடனோ உடனே வாங்கிட்டு வந்து மாதம் ஒரு முறை மருவத்தூர் வந்து அன்னையின் தரிசனம் பெறுவதிலும் குருபிரான் ஆசி பெறுவதிலும் விடாம செய்துகிட்டு இப்படிப்பட்ட தொண்டருடைய வாழ்க்கையில விதி விளையாடு. இவருடைய நண்பர் ஒருவர் சக்தி மணி. அவர் மேட்டூர் கெம்ப்ளாஸ்ட் கம்பெனியில டிரைவராக பணி செய்கிறார். அவரும் அம்மாவுடைய பக்தர் தான். அவருடைய அதிகாரி யாரு? சக்தி மணி. இவருடைய நண்பருடைய அதிகாரி ஒரு நாள் தனது காரை சென்னைக்கு கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு போயிட்டார். அவர் ட்ரெயின்ல போயிட்டார். நீ அங்க சென்னை கார் கொண்டு வான்னு சொல்லி போயிட்டார். அப்ப மணி வந்து சென்னைக்கு காரை கொண்டு போகணும். அவர் வந்து இவர்கிட்ட சொல்றாரு, நம்ம சக்தி ரங்கராஜன்ட்ட, சென்னை வரை காரு சும்மாதான் சார் போகுது,
நீங்களும் துணைக்கு வாருங்களேன், நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நீங்க வந்தா உங்களை மருவத்தூர்ல இறக்கி விட்டுட்டு போயிருவேன். நீங்களும் அம்மாவை சென்று கும்பிடுறதுக்கு துணையா இருக்கும், எனக்கும் பேச்சு துணையா இருக்கும்னு சொல்லி கூப்பிடுறாரு. கையில பணம் இல்லாத நேரம். இந்த மாசம் அம்மாவுடைய ஆலயத்துக்கு போக முடியுமா, எப்படி போறோம்னு அவர் கவலைப்பட்டு இருந்த நேரத்துல இவர் சக்தி மணி வந்து கூப்பிட்டது சக்தி ரங்கராஜனுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இருந்தது. அதற்கென்ன, உடனே நாடு வருகிறேன் என்று புறப்பட்டார். சரி, நாளை காலை மணி 8:30 மணிக்கு 5 மணிக்கு சரியா இருங்க, தயாரா இருங்க. நானு இன்னும் ஒரு ஆள் கூட வர்றார், நீங்க வந்து 3 பேரும் தான், 3 பேரும் புறப்படுதோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரைட். அடுத்த நாளும் வந்தது. மறுநாள் காலை மூவரும் சென்னைக்கு பயணம் ஆயினர். மேட்டூர்ல இருந்து புறப்படுறாங்க. ஆலயத்திற்கு செலுத்துவதற்காக, காணிக்கை செலுத்துவதற்காக ஒரு செவர் கடிகாரம், ஏழைக்கு ஏத்த எள்ளூருண்ட, குசேலனுக்கு ஏத்த அவல் இல்லையா, கிருஷ்ண பரமானுக்கு கொடுத்தது. அது மாதிரி இவர் சின்ன ஒரு வால் கிளாக் வாங்கிட்டு போறாரு. அந்த கடிகாரம் ஏது, காசு ஏது, அவங்க கம்பெனி அவருக்கு கொடுத்துருக்குது. சரி, அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்து அம்மா கொடுத்துடலாம் சொல்லி அந்த கடிகாரத்தை வச்சுக்கிட்டு புறப்படுறாங்க. காரில் அமர்ந்து கொண்டு அம்மாவின் மந்திரங்களை மனதில் முன்மொடுத்துக் கொண்டபடியே இருந்தார். மேச்சேரி என்ற ஊரு, அடுத்தாப்புல வந்து மேச்சேரிங்கிற ஊர் வருது. வழியில் ஆண்டவே கார் திடீர்னு பிரேக் போறார் ரங்கராஜன். என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணுமில்ல, பன்னி ஒண்ணு குறுக்க வந்துட்டுது, பன்னி ஒண்ணு குறுக்க போயிட்டுது. நானும் பிரேக் போட்டு பார்த்தேன், ஆனா இருந்தாலும் முடியல, அது மேல மோதிட்டுது அப்படின்னு சொன்னார். மோதி ஓட்டிடுது. பன்றி மீது வண்டி மோதுவது அபசகுனம். அம்மா நம்மை போக வேண்டாம் என்று எச்சரிக்கிறாள், வண்டியை திருப்புங்கள், ஊருக்கே சென்று விடலாம் என்று ரங்கராஜன் அந்த காரை ஓட்டிட்டு சக்தி மணிகிட்ட சொல்றாரு. அப்ப அவர் சொல்லாரு, சார், இந்த கார் கட்டாயம் சென்னைக்கு போகணும், எனக்கு அந்த காரை எங்க அதிகாரி சொன்னபடி சென்னையில் கொண்டு விட்டே ஆகணும், நீங்க வேணா இறங்கிடுங்க, ஆனா நான் வந்து காரு சென்னை தான் போகும், என் நிலைமை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவசரம் ஏற்பட்டதால் ஒரு சஞ்சலமும் இருந்தது. இருந்தாலும் அம்மாவை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்ததால், சரி கோயிலுக்கே நானும் வர்றேன், அம்மா விட்ட வழி என்று காரில் ஏறி புறப்பட்டாங்க. இவர் காருக்கு பின்னால் உட்கார்ந்திருக்காரு. அந்த சக்தி மணியை அவர் கூடத்தோடு முன்னால் உட்கார்ந்திருக்காரு. காரின் பின்புறம் அமர்ந்து கொண்டு அன்னையின் மந்திரங்கள் ஜபித்துக் கொண்டு சற்று தியானமும் செய்து கொண்டே பயணம் செய்கிறார்கள். வண்டி சேலம் அடைந்தது. மேச்சேரிங்கிறது சேலத்துக்கு மேட்டூருக்கு இடையில இருக்க ஊர். இப்ப சேலம் வந்தாச்சு. தொடர்ந்து பயணம் போனார். தொடர்ந்து பயணம் போகும் பொழுது நிறுத்தி டீ குடித்து விட்டு பயணம் தொடர்ந்தனர். உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது. நல்ல பாம்பு, பன்றி, வீட்டு மேல் வண்டியை ஏற்றி விட்டால் ஆபத்து வரும் என்பது பல பேருடைய நம்பிக்கை. எனவே என்னவாகும் என்று பயந்து கொண்டுதான் போறாங்க. அது வரைக்கும் பின்னால உட்கார்ந்துருந்தாருல, இந்த சேலை வந்து டீ குடிச்சது, இவர் வந்து முன்னால உட்காந்துட்டாரு. அது இன்னொரு நண்பர் வந்து பின்னால உட்காந்துட்டாரு. மணி ரங்கராஜன் பேசிட்டு போறாங்க. மூவரெல்லாம் வழியெல்லாம் அம்மாவை பற்றியும் குருபுரான் பற்றியும் ஆலயம் பற்றியும் உரையாடி கொண்டிருந்தனர். வண்டியை மெதுவாத்தான் சீராட்டம் போறாரு, வேகமாலாம் ஒண்ணும் அவ்வளவு ஃபாஸ்டா ஓடல. ஏன்னா ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை வந்துட்டுது, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா போறாரு. சேலத்தை தாண்டி காரிப்பட்டி என்ற ஊரை நெருங்கும் போது சமயம் பாதையில் ஒரு வளைவு ஏற்பட்டது, வளைவு தென்பட்டது. அப்போது எதிர் திசையிலிருந்து மிக வேகத்துடன் வந்த ஒரு பஸ் இவர்கள் வந்த கார் மீது மின்னல் வேகத்தில் மோதியது. டேர்னிங் சரியா பார்க்கல, கார் வேகமா வந்து போயிட்டு இருக்குது, கார் நிதானமா போயிட்டு இருக்குது. ஆனா எதுக்கு வந்து பஸ் வந்து மோதிடு, கார் சுக்கு நூறாயிற்று. காரில் இருந்த மூவரும் தூக்கி எறியப்பட்டனர். மோதிய பஸ்ஸின் முன்புறம் நசுங்கி அந்த டிரைவருக்கும் பயணிகளுக்கும் கலத்த காயங்கள். பஸ் டிரைவரின் கால் எலும்பு முறிந்து போயிற்று. பஸ் டிரைவர் பஸ்ஸில் இருந்த பயணிகளின் கூக்குரல், அழுகை, ஓலங்கள் சத்தத்தை கேட்டு, விபத்தின் சத்தத்தை கேட்டு விபத்தை பார்த்தவங்க ஊர் மக்கள் எல்லாம் ஓடியாந்து உதவி செய்ய ஓடியாராங்க.
சரி, பஸ்ல போய் நிறைய பேர் பார்ப்பாங்க, கார்ல வந்தவன் கதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் கார் பக்கம் போயிருக்காங்க. காரில் வந்த மூவரும் தூக்கி எறியப்பட்டு சுயநினைவே இன்றி விழுந்து கிடந்தனர். கார் விட்டு வெளியே வந்த பின் மயக்கம் தெளிந்து பார்க்கும்போது சக்தி மணிக்கு கால் எலும்பு போச்சு, மார்பு தலை போன காயங்கள். ரங்கராஜனுக்கு கை கால் எலும்பு முறிந்து கொண்டதில் தொண்டையில வர கண்ணாடி குத்தி உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்தார். ஏன்னா இவங்க 2 பேரும் முன்னால் இருக்காங்க. பின்னால இருந்தவர் மட்டும் சொற்ப காயத்துடன் தப்பினார். மூவரும் உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கே அவசர சிகிச்சையில் அளிக்கப்பட்டனர். ரங்கராஜன் மணி இருவர் உயிருக்கும் ஆபத்து இல்லை என டாக்டர் கூறினார். ஆனாலும் மணியின் தொடை எலும்பு முறிந்து விட்டதால் அவர் இனி எழுந்து நடமாட முடியாது. யாரு? காரை ஓட்டிட்டு வந்தவர், முதலாளி கைட்டு காரை ஓட்டு, அவர் நடமாட முடியாது, வேலைக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தகவல் சொன்ன உடனே இங்க இருந்து அடிச்சுட்டே போய் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. மருத்துவமனையில நலம் பெற வேண்டும் என்று மன்றத்திலும் கூட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. அப்போதைக்கு சேலம் மட்டில் இளைஞரணி தலைவரா சக்தி சம்பத்துங்கிற ஒரு அருமையான இளைஞர் இருந்தார். அவரு செய்தி அறிஞ்சு அவருடைய நண்பர்களும் தொண்டர்களும் வந்து சேர்ந்தாங்க. விபத்துக்கு நடத்த எடுத்து போய் பார்த்தோம்னா அத்தனை பேரும் வாயில வச்சு இப்படியா அப்படின்னு நினைச்சிருந்தேன். நொறுங்கி இருந்த காரை பார்த்தவர்கள் அந்த காரில் இருந்த யாரும் உயிர் தப்பி இருக்க முடியாது. அப்படி இருக்க இவர்கள் 3 பேரும் எப்படி உயிர் படைத்தார்கள்? ஆச்சரியம், ஆச்சரியம், அற்புதம் என்று கூறினார்கள். தீவிர சிகிச்சைக்கு பிறகு சக்தி மணி உடல் நலம் பெற்றார். இனி வேலைக்கு செல்ல முடியாது, எழுந்து நடவாவே முடியாது என்று சொல்லப்பட்ட மணி, யாரை காரை ஓட்டுவதொரு, இன்று அன்னையின் அருளால் எழுந்து நடமாடுகிறார். மீண்டும் டிரைவராக பணியாற்றி வருகிறார். சக்தி ரங்கராஜன், சக்தி மணி இருவருமே அன்னையின் தொண்டர்கள். அங்கனம் இருக்க இவர்களுக்கு இத்தகைய விபத்து ஏற்படலாமா என்று நம்மில் பல பேர் எண்ணுவோம். எல்லாம் ஒரு கர்ம சட்டப்படி நடக்கின்றன. கர்ம சட்டப்படி விபத்தில் இருவரும் பலியாய் இருக்க வேண்டும். நடந்த விபத்தை பார்க்கும் அனைவரும் அப்படித்தான் நினைப்பார்கள். அன்னையின் திருவுருள் அந்த பன்றியின் மூலம் எச்சரிக்கை செய்தது. அம்மாவை தரிசிக்க வேண்டுமே என்ற ஆசையில், ஆர்வ துடிப்பில் ரங்கராஜனும் முதலாளி உத்தவை நிறைவேற்ற வேண்டுமே என்ற கடமை உணர்ச்சியின் பிரகாரம் மணியும் தொடர்ந்து பயணப்பட்டார்கள். ஆனால் கர்ம சட்டப்படி விபத்து நடந்து விட்டது. இருவரும் காயம்பட்டு உடல் துன்பத்தை மட்டுமே அனுபவித்தனர். அந்த உடல் துன்பத்தை அனுபவிக்க வைத்து கர்மவழியின் வேகத்தை தடித்து விட்டாள் அன்னை. உயிரை மீட்டு கொடுத்து விட்டாள் அன்னை. ஓம் சக்தி. இந்த நேரத்துல அபிராமி பட்டர் ஐயா எழுதிய அபிராமி அந்தாதிலிருந்து ஒரு பாடலை நினைவு கூறுவோமா? சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க, சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க, துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும், துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும், துரியம் அற்ற உறக்கம் தர வந்து, துரியம் அற்ற உறக்கம் தர வந்து, உடம்போடு உயிர் உறவு அற்று, உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று, அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே, அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தீமே அப்படின்னு அபிராமி பட்ட சொன்னார். தொழுதாங்கல்ல, அம்மா கும்பிட்டு தானே போனாங்க. இவங்க நினைவுக்கு அம்மா விடுவாளா? வந்து காப்பாற்றி இருக்கிறார் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அடுத்த ஒரு நிகழ்வு சக்தி. சில பேரு நல்லா தொண்டு செய்வாங்க சக்தி. சில பேர் தொண்டு செய்ய முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியா இருக்க மாட்டாங்க. இவன் மட்டும் என்ன இப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை உணர்வு அவர்களுக்கு வரும் சக்தி. இந்த பொறாமையினால என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களை தொண்டு செய்ய விட மாட்டாங்க. அவங்களுக்கு முந்தைய அவங்க என்ன செய்யறாங்களோ அதை தொண்டை போய் இவங்க எடுத்துக்கிடுவாங்க. இது மன்றங்கள்ல நம்ம கண்கூடா பார்க்கின்ற ஒரு சின்ன விஷயம்தான்.
இந்த மாதிரி ஒரு மன்றத்தில் நடந்த நிகழ்வு தான் அம்மா இப்ப சொல்ல போற சக்தி நடத்தி என்ன பண்ணான்ட்டு. இது சக்தி இசைமணி என்பவர் நிறைய கட்டுரை எழுதியிருக்காரு. அவர் எழுதினது கட்டுரை எப்படின்னா, உங்களுக்கு 1994ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சக்தி ஒளியில பக்கம் 46 இருந்து 49 வரைக்கும் இந்த கட்டுரை இடம்பெற்றது. கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில வால்பாறை மலைச்சரிவு அமைந்திருக்கிறது. வால்பாறை டேம் கூட இருக்குது. ஏன்னா பீடவள்ளி இல்ல நான் இன்ஜினியரு டேம் சொல்ல முடியுமா? அங்க அட்டகட்டி என்ற பகுதி உள்ளது. ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் அமைத்து நம் தொண்டர்கள் அங்கே ஆன்மீகம் பரப்பி வருகிறார்கள். மன்றத்தின் தலைவியாக சக்தி முருகேஸ்வரி, அந்த மன்றத்துக்கு தலைவியாரு சக்தி முருகேஸ்வரி என்ப சக்தி தொண்டு செய்கிறார். காலையில மாலையில 2 வேளையும் மன்றம் சென்று நீர் பெருக்கி கூட்டி சுத்தப்படுத்தி நீர் எடுத்து விளக்கேற்றி வைப்பது வழக்கம். யாருக்கு? அந்த அம்மாவுக்கு, தலைவி அம்மாவுக்கு. அந்த அம்மாவுடைய பொண்ணு ஒண்ணு இருக்குது, சக்தி முருகேஸ்வரிக்கு மக. அது பேரு புவனேஸ்வரி. அம்மா பேரு முருகேஸ்வரி, பொண்ணு பேரு புவனேஸ்வரி. அந்த பிள்ளைக்கு தாயை விட அம்மா மேல, ஆதிபராத்தி அம்மா குரு அம்மா மேல பக்தி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மன்றம் சென்று அன்னையின் திருவுருவப்படம், தாய் கலசம், தாய் விளக்கு போன்றவற்றை தூய்மை செய்து தன் கைகளாலேயே அலங்காரம் செய்வாள். வழிபாட்டு போய் அம்மா போட்டு சரி அலங்காரம் செய்து தாய் கலசம் இருக்கு இல்லையா, தாய் விளக்கு இருக்கு இல்லையா, இதில் சார்த்தப்பட்ட மாலை, அணிவித்திருக்கின்ற மாலை பூஜை நடைபெறும் பொழுது நழுவி விடும். ஒழுங்கா சரியா வைக்கணும்னா முதல்ல விடும், வைக்கும் போதே விழுந்துடும். இதை வச்சு அலங்காரம் பண்ணிட்டு மந்திரங்களை படிச்சு வழிபாடும் போது டம்முன்னு ஆசீர்வாதம் பண்ண வழிவிடாது. இது பல தடவை பல மாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றன. அது என்ன, புவனேஸ்வரி அலங்காரம் செய்தால்தான் அன்னை ஏற்றுக்கொள்வாளா? நாமும் தான் தாய் கலசம், தாய் விளக்குகளுக்கு அலங்காரம் செய்து பார்ப்போம் என்று சில பேர் முயன்றார்கள். அது என்னவோ புவனேஸ்வரி அலங்காரம் செய்த மாலைகள் மட்டும் தாய் கலசத்திலிருந்தும் தாய் விளக்கிலிருந்தும் நழுவிவிடும். இந்த தொண்டர்கள் செய்து விடால். இது அவர்கள் பொறாமையை மேலும் மேலும் தூண்டிவிட்டது. வழக்கமா புவனேஸ்வரி ஸ்கூல் முடித்து மாலை 5 மணிக்கு 6 மணிக்குள்ள விளக்கேற்றி வச்சிடுவா. ஏன்னா ஸ்கூலுக்கு போய் சாயங்காலம் வழிபாடு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாது என்று சிலர் அவள் வருவதற்கு முன்னாவே இந்த வேலையெல்லாம் செஞ்சிருவாங்க. அந்த பொண்ணு அதை பத்தி கவலைப்படாது. எண்ணெய் கடையும் செய்து இவங்க செயல சென்றும். இந்த சின்னஞ்சிறு வயதில் சினிமா, டிராமா, டிவி என்று கவர்ச்சிக்கு இரையாகாமல் இந்த சின்னஞ்சிறுமி அம்மா பணிக்கு வருகிறாளே என்று பாராட்டி ஊக்குவிப்பதற்கு பதிலாக அவள் மென்மையான மனதை புண்படுத்தியது போல காரியங்கள் நடந்தன. இந்த பொறாமடித்தவர்களால் அம்மாவிற்கு ஆசையாக பணி செய்ய முடியாமல் தடைபுரிகிறாள் என்று வருந்திய அந்த சிறுமி, ரைட், நான் அங்க வரல, நான் வீட்டுல இருந்தே செஞ்சுக்கிறேன், எப்படி நீயே வா அப்படின்னு வீட்டுல அம்மா படம் வச்சிருப்பாங்கல்ல, குருப்படம் வச்சிருப்பாங்கல்ல, அதை செய்ய ஆரம்பிச்சா. இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன நினைவுறுது சித்தி. சில்லை சிதம்பரத்திலே இருக்கும் கோவிலுக்கு வள்ளலார் பெருமாள் சென்ற பொழுது சில அவமரியாதை செய்யப்பட்டு சிலரால் நடராஜ பெருமானை தரிசிக்க இயலவில்லை. அவர் ஒன்னே வேடிய வந்துட்டார், கவர்பல்ல. வடலூர் நோக்கி வாப்பா, இவருக்கு ஒரு வடலூர், கடலூர் அல்ல வடலூர். வடலூர் நோக்கி வா பெருமானிட்டு நடராஜ பெருமான் அங்க வந்தார். அது வந்த வரலாறு, அது தனியா சொல்லுவோம். அதே போல இந்த புவனேஸ்வரி சரி அங்கதான் அலங்காரம் பண்ண விட மாட்டோம், இங்க பண்ணுவோம் அப்படிங்கும் போது வீட்டிலேயே பண்ணிட்டு இருக்காங்க. 1993ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பௌர்ணமி நாள், நாம் இன்று இந்த உரையாடி கொண்டிருக்கின்ற நாளும் ஒரு பௌர்ணமி நாள் தான். புவனேஸ்வரி வீட்டிலே விரதம் இருந்து வழிபாடு செய்தார். அன்று குருவாரம்,
வியாழக்கிழமை கூட சேர்ந்து இருந்தது. இன்னைக்கு மண்டத்துக்கு வருவா, அவளுக்கு அர்ச்சனை செய்யற பாக்கியத்தை சந்தர்ப்பம் கொடுத்துக்கூடாதுன்னு முன்னதாகவே சில பேர் வந்துட்டாங்க. முதலாக மண்டத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றார்கள். சில நிமிடம் கழித்து அவங்கதான் உள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட்லே உள்ள போறது இந்த பொறாமை கொண்ட சக்திகள் தான். சரி, ஏதோ வெளியே வந்து எட்டி பார்க்காங்க, புவனேஸ்வரி வந்துட்டு போயிட்டு இருக்குது. இவங்க உள்ள போகும்போது இல்ல, அவங்க சரியா பாக்குற போல இருக்கு, இந்த பொண்ணு முன்னாலே வந்துட்டு போல இருக்கு, இவன் கதவை திறக்கிறாங்க, எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சரி, மன்றத்து வரைக்கும் வந்துட்டு இது மன்றத்துக்குள்ள வராம கோவிச்சுக்கிட்டு நம்ம மேல வெறுப்படிச்சு மன்றத்துக்குள்ள வராம போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. என்ன இருந்தாலும் இவ்வளவு பொறாம இருக்கக்கூடாதப்பா என்று சொன்னார்கள். உடனே சில பேர் என்ன, அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன புவனேஸ்வரி, என்ன முருகேஸ்வரி, என்னம்மா தலைவி அம்மா, உங்க மக புவனேஸ்வரி மண்டத்துக்கு வாச வரைக்கும் வந்தா உள்ள வந்து அம்மாவை கும்பிடாமல் விடுவிடு என்று போய்விட்டாளே என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அவள் மண்டத்துக்கே வரவில்லை, போகவில்லையே, இன்று பௌர்ணமி விரதம், வீட்டிலேயே விரதம் இருந்து வழிபாடு செய்து முடித்து விட்டு இங்கேதான் இருந்தாள். அவள் பள்ளி தோழிகள் எல்லாம் வந்தார்கள், பாட சம்பந்தமாக பேசலாம் என்று அழைத்து போயிருக்கிறார்கள். போகும்போது கூட செவ்வாடையில போல பள்ளி சீரோடையில தான் போனா, செவ்வாடையில் அவள் எப்படி மண்டத்துக்கு வந்திருக்க முடியும் என்று கேட்டாள். இல்லையே, செவ்வாடையில் தான் உங்கள் புவனேஸ்வரி மண்டத்துக்கு வந்தாள், வாசலில் நின்றபடி கும்பிட்டு விட்டு போனாள், நாங்கள் கண்களாலேயே பார்த்தோம் என்று சொன்னார்கள். இவங்க பேசிட்டு இருக்கும் போது புவனேஸ்வரி தோழியின் வீட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தாள். உடனே அந்த அம்மா கேக்குது, தாய் கேட்கிறா, ஏண்டி நீ மண்டத்துக்கு போனாயா, ஃப்ரெண்ட்ஸோட போனாயா, எது உண்மைனா? நான் எங்கே மன்றம் போனேன், தோழிகளோடு தான் போனேன், அம்மாவை வீட்டிலேயே கும்பிட்டு விட்டேன், மன்றத்துக்கு போக வேண்டிய நினைப்பு எனக்கு வரவே இல்லை. உங்கள் கண்ணெதிரே ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் இருக்கிறேன், இவங்க வேற யாரையும் பார்த்துட்டு வந்தா நான் வேற யாரையும் பார்த்துட்டு நான் நினைச்சுக்கிட்டாங்க. அப்படியானால் புவனேஸ்வரி கோலத்தில் மன்றத்திற்கு வந்து சென்றது யார்? அந்த புவனேஸ்வரியே இந்த புவனேஸ்வரி கோலத்தில் வந்து மறைந்தாள் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அபிராமி பட்டர் பாடலோடு நிறைவு செய்வோம். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்தே இச்சையே பண்டி செய்தார் உளரோ இளரோ. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டி செய்தார் உளரோ இளரோ. அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால், அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ. மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வேறுக்கை அன்றே. யாருனாலும் தப்பு பண்ணாலும் அம்மா அவங்களே மன்னிச்சிரு, என்னையும் தப்பு செய்ய விடாம வச்சிரு, எங்களையும் தவறு செய்ய விடாம காப்பாத்துமா, உன் திருவடியை நினைத்து என்றும் எப்பொழுதும் தொடர்ந்து வணங்க உன் அருள் எங்களுக்கு கிடைக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி. அம்மா எவ்வளவு தூரம் வந்து ஆழ்ந்த பக்தி கொண்டவங்களுக்கு அருள் செய்வார்கள் என்பது இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. செவ்வாடை அணிந்தவர்கள் மனதில் முக்கியம் நீக்க வேண்டியது மும்மலத்தை. அது சில சமயம் செவ்வாடை அணிந்து பல வருடங்கள் ஆனாலும் அது நம்மை விட்டு அகலுவதில்லை. அம்மா சொல்வது அதைத்தான் முக்கியம் கொடுத்து நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அனைவரும் முடிந்தவரை அதைத்தான் நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். மீண்டும் தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சந்திப்போம் சக்திகளை.